எங்க இந்த ஜவு மிட்டாய் கண்ண காணமே? மிட்டாய் 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 மிட்டாய், ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்னன்னு சந்தைக்கு போறேன், உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ, நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குற? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த கோடங்கி உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா, நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்னை நம்பி நெத்தியிலே பட்டு வச்சு மத்தியிலே மச்சனத்தியிலே மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கைப்படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே, சமாளிப்பனா? இனிமை, ஆமா, தான் இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒன்னாயிருச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அத வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்துருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க. அவசரப்படாத, அதை முடிக்கும். நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறேன், அத கேட்க நீ யாரு? அப்பா, நான் இவரைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது, பஞ்சாயத்து. எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அதுல 2 சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி இருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளியே. உள்ள வெளியே. இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மனை தன்னை சுடும். ஓட்டப்பா உன் மண்டே சுடும். என்னடா குழப்பமா இருக்கு? கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. 2 சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னே எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க.
இந்த தட்டுல 2 சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாதா? திரும்ப பேசிக்கிட்டு ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு எடு. குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி, காளி காளியாத்தா. உன் குழந்தைங்க எதியா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னையா? கூப்பிடுறேயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்துருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம், இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குனது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி, அத வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்குன சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது. என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படிதான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாளாக்குன்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலை எல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேனே. அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, போடு துணி. மாலை மாத்திக்கிட்டா போதுமா? தாடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். எனக்கு தான் முக்கியமா புரியணும். எப்படியே இவ்வளவு முன்னேற்படம்? நீங்க 2 பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான், இவன் ஜவ்வு முட்டாயை கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானையா? இல்ல, அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில கொடுத்துட்டியே. சரி, நீங்க 2 பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க, வைத்தியரை பார்க்க வந்துருங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் தண்ணியில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க. அம்மா, என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற? இந்த ஆள் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? சுண்ணாம்பு வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு. இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயிற்றுக்குள்ள கொட்டலே இருக்கு. நீ தானே மருந்து சாப்பிடுற? சாப்பிடுறேன், அதனாலதான் என் வயித்துல 8 வருஷமா ஒரு பிள்ளைய காணோம். அந்த டாக்டர்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல, எந்திரிச்சு பாங்கய்யா. போய் மருந்து பெட்டி கொண்டு வரேன். தெய்வா, அடியே தெய்வான பாடிங்க. என்னய்யா பேரை சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? வேற எப்படி கூப்பிடுறது? எப்படி டிடியா? மரியாதை மரியாதை. ஏனுக்கு பொண்டாட்டி? இங்க உட்கார்ந்து இருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேயும் பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்புனோம். எங்கேயும் பொண்டாட்டி? டாக்டர் அம்மா வீட்டுக்குங்க. டாக்டர் அம்மா உங்களுக்கு என்ன அக்காவுங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கிரமம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிங்க வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்தமா வெட்டி போட்டுப்பா. வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளேயே எதிரி. என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கை. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கு இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான்னு ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க.
மோரு கேட்டா குழந்தைங்கிறீங்க. ஏனுங்க பொண்டாட்டி? குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டை கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய் படுத்து தூங்க போறேன். கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலைய உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷமாய் அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ யாருடாவன்? நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டை செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன். நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டிடுவேன். ஏண்டா இதுக்குதான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? ஒன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா 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 காக்கான்னு கத்துக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையை கால வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவன். என்ன வாந்தி எடுக்கிறா? என்னங்க பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது, எடுக்கிறேன். இங்க வாங்க. கைய நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. இந்த திருப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு அதவா சொல்லாத. அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான். அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாய்யா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குனதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். வேலை செய்தா இருடா. வேலை செய்தா என்னடா? அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணா. குழந்தை பிறந்துருச்சா? வாங்க. உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. வைத்தியர் ஐயா, என்ன அடுத்த வாரம் கல்யாணம்ங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வைத்திய வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே. டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல. அதனாலதான் அவங்க கூட்டு வந்து வைத்தியர் ஐயா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா, கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துறேன் மருந்த. போங்க. சரி, வரீங்க. போங்க. வா.
அதுல ஒரு மாத்திரை எடு. வாயில போட்டுக்க. மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா வா, உட்காச்சிக்க உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்த கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க. பூட்டா வேட்டா? புது பூட்டுங்க, நீங்க போய் தான் வேட்டை வைக்கணும். வச்சிடுறேன். இது என்னங்க கம்பளி, ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா, ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு வா. உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளங்கிழம் தட்டிட்டு இருக்காதீங்க. தாளம் போட்டா தாயா மேளம் கட்டும். வரப்பா, என் பொண்ணு குணமடைய நீதாப்பா அருள் புரியணும். சந்தோஷம் தானே? திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது, ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை, இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம். இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி நீ ஒரு 4-5 பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே கால 2 வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே கால 2 கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்கதான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டாந்துருங்க. நீ வாமா. நல்லா ஏத்து வச்சோடு. என்னட்டம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெத்தாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெத்தாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா. சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்ல செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள எவன் சுத்தியில வச்சான்? எவன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா 4 பேர் வந்திருக்கீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஐயா, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணா இருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா கூட பண்றானே. போடா, போய் ஒரு பாயந்தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் 5-6 பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா. என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம்யா. அடச்சே, கம்முன்னு இருங்க.
ஏனுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தலை தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு? விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் ஏன் பிள்ளைய? அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வரேன். என்னையா சொன்ன? என்னங்க பொண்டாட்டி? பாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நீ நல்லா பாரியா? அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு. மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல,